திருமா 360 யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்கள் சந்திரமோகன். திருமா 360 யூடியூப் சேனல்லிருந்து நாளைக்கு, அதாவது ஜனவரி 26 வெள்ளிக்கிழமை, விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தக்கூடிய வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்துமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் குவிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் தொண்டர்கள் குவிவாங்கன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களுக்காகவே இன்றைக்கி நம்ம மாநாட்டு திடலை பற்றி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாநாட்டு திடல் மொத்தம் 50 ஏக்கர் பரப்பளப்பில் பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க. அதோட அகலம் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1/2 கிலோமீட்டர் சைஸ்க்கு வச்சுருக்காங்க. நீளம் 1 கிலோமீட்டருங்க. இந்த மாநாட்டு திடலோட வலதுபுறமும் இடதுபுறமும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாகனங்கள் நிப்பாட்டுறதுக்காக இடத்தையும் சுத்தப்படுத்தி அமைச்சிருக்காங்க. அதோட பின்னாடி, அந்த மாநாட்டு திடலோட பின்னாடி முக்கியமான தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் அவங்களோட வாகனத்தை நிறுத்துறதுக்காக இடமும் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம அப்படியே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா, மாநாட்டு திடலோட பிரதான நுழைவாயில் பழைய நாடாளுமன்ற கட்டிட வடிவில் மிக பிரம்மாண்டமான முறையில் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதோட 2 புறமும் அம்பேத்கரோட நினைவிட வடிவிலையும் அமைச்சிருக்காங்க. இந்த நுழைவாயிலில் டாக்டர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களோட ஃபோட்டோவும், அதுக்கு மேலே அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ் ஆகியோட ஃபோட்டோவும், அதுக்கு மேலே புத்தர் ஃபோட்டோவும் இடம்பெற்றிருக்கு. இந்த நுழைவாயில தொடர்ந்து அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம கண்ணே நம்ப முடியாதுங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் இந்திய அரசமைப்போட முகவரையை பிரம்மாண்டமான வடிவில் அமைச்சிருக்காங்க. அது பக்கத்திலேயே அம்பேத்கர் சிலை நம்மளை அன்போடு உள்ள வரவேற்குதுங்க. நம்ம போய் நம்மளுக்கான இடத்த சூஸ் பண்ணி நம்ம உட்கார்ந்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா சிவப்பு கம்பளம் ஃபுல்லாகவே விரிச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் அவ்வளோ அழகான புத்தம் புதிய சேர் போட்டிருக்காங்க. 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் கடைசி லைனில் உட்கார்ந்துருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தெளிவாக தெரிகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் மேடை அமைச்சிருக்காங்க. இந்த மேடை என்ன வடிவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதிய நாடாளுமன்ற கட்டிட வடிவில் அமைச்சிருக்காங்க. நுழைவாயில் பழைய நாடாளுமன்ற கட்டிட வடிவு, மேடை புதிய நாடாளுமன்ற கட்டிட வடிவு. எவ்வளோ அழகாக யோசித்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மேடை மட்டும் எவ்வளோ அடி நீளம்னு கேட்டிங்கன்னா 80 அடி, உயரம் 50 அடியில் அமைச்சிருக்காங்க. மேடை 2 பக்கத்து ஸ்க்ரீன் அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து மாநாட்டு மேடையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தொண்டர்கள் தூரத்தில் இருந்தாலும் தெளிவாக தெரிகிற அளவுக்கு ஸ்க்ரீன் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ நம்ம தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாளை நடக்கக்கூடிய மாநாடு குறித்து சில விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். 2 மணிக்கு நான் மாநாட்டு கொடியை ஏற்றி வைத்து 2:10 அல்லது 2:15 மணி அளவில் இந்த 3 சுடர்களையும் மேடையில் தோழரிடமிருந்து பெற்றுக்கொள்ள இருக்கிறேன். அதன் பின்னர் 3 மணி அளவில் கலை நிகழ்ச்சியோடு மாநாடு தொடங்குகிறது. 4 மணி அளவில் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் வரவேற்புரை ஆற்றுகிறார். தொடர் ரவிக்குமார் அவர்கள் நோக்க உரை ஆற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து தோழமை கட்சி தலைவர்கள் 5-10 நிமிடங்கள் என்கிற அளவிலே தங்களின் உரைகளை ஆற்ற இருக்கிறார்கள். 8 மணி அளவில் முதல்வர் பேச வேண்டும். ஆகவே அதற்கு முன்னதாகவே பிற தலைவர்கள் அனைவரும் பேச இருக்கிறார்கள். அருமை தோழர்களே, இதை கவனத்திலே கொண்டு நீங்கள் அனைவரும் மாநாட்டு திடலுக்கு 2 மணிக்கு முன்னதாகவே சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தோழர்கள் எங்கேயும் வழியில் நிறுத்தக்கூடாது. தேநீருக்காகவோ, உணவுக்காகவோ, குடிநீருக்காகவோ எங்கேயும் வண்டிகளை நிறுத்தக்கூடாது. ஊரிலிருந்து புறப்பட்டால் நேரடியாக மாநாட்டு திடலுக்கு சேர வேண்டும். தொலைதூரத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு முன்னதாக புறப்பட முடியுமோ அவ்வளவு முன்னதாக புறப்பட வேண்டும். வண்டியிலேயே முடிந்த அளவுக்கு உணவை தயாரித்து கொண்டு வர வேண்டும். வண்டியிலேயே தேவையான குடிநீரையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். மாநாட்டுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் இந்திய கூட்டணியில் உள்ள முக்கியமான கட்சி தலைவர்கள் நாளை கலந்துக்கிட்டு உரையாற்ற போகிறாங்க. நம்மளோட பலத்தை நாம் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு கண்டிப்பாக நாளைக்கு மாநாட்டு திடலுக்கு வந்துருங்க. ஒரு நாள் உங்களோட வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளைக்கு நம்மளோட பலத்தை திருச்சியில் நாம் காட்டலாம். நாளைக்கு நம்ம திருச்சியில் மீட் பண்ணலாம்.